friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Thailand special Kong Nyo Mengwang பண்ண போறோம். pronunciation கரெக்ட்டான்னு தெரியாது. நான் வந்து எழுதி வச்சு வாசிச்சிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ஊர்ல பாயாசம் எப்படியோ அது மாதிரி தாய்லாந்துல வந்து ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோ வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, ஒரு டெசர்ட். அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அது பண்றதுக்கு அவங்க வந்து தாய்லாந்துல வந்து இந்த அரிசி தான் ரொம்ப வச்சு தான் அதை பண்ணுவாங்க. இதை வந்து ஸ்டிக்கி ரைஸ், குளூட்டனஸ் ரைஸ், அப்புறமா ஸ்வீட் ரைஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் கூட நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். வேக வச்சோம் அப்படின்னா நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். அது வந்து இப்படி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்குது, ஒரு பொரி மாதிரி பொரி கலரில் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து அவங்களோட ஸ்டிக்கி ரைஸ்லேயும் பண்ண போகிறோம், அதே நேரம் நம்மளோட பச்சரிசிலையும் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ வந்து நம்ம சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் எப்படியும் வந்து ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்காது, ஆனால் டேஸ்ட் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட டேஸ்ட் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ரெகுலராக எப்போதும் யூஸ் பண்ணுற பச்சரிசி. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. அதனால நான் வந்து நம்ம பலகாரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல மாவு பச்சரிசி, அது எடுத்திருக்கேன். அப்போ வந்து அந்த சைஸ் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது, அதனால் அது எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு அரிசியும் வந்து ஒரு 4-5 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி 1 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக சமமாக வெந்து வரும். அதனால ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்தா எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. இதுவும் இந்த குண்டு பச்சரிசியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. Maybe I can see. This one is a little white and this one is not white. அப்படியா? Yes, that was the difference. டைரெக்டாக வந்து நம்ம குக்கரில் அப்படியே சேர்க்காம நான் வந்து உள்ளே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம பொதுவே வேக வைப்போம்ல, காயெல்லாம் வேக வைப்போம்ல, அந்த மாதிரி வைக்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் தண்ணி வரும். அப்படியே லைட்டாக அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது இந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு வந்து அந்த பேண்டன் லீஃப் ஆட் பண்ணுவாங்க, ரம்ப இலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஆட் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து அந்த ரம்ப இலை பிரியாணி எல்லாம் வச்சுருந்தேன், ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது பட்டு போச்சு. அதனால நம்ம வந்து கடையில் போய் ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்தோம். ஏன்னா எப்படியுமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த வாட்டி வந்து நான் அப்படியே இந்த தொட்டியோடய தான் வைக்க போகிறேன், கீழே நட போல். 2டா 2 1 2 ஓகே. Guys, don't forget the pan wave. The pan wave is the special ingredient. ஆமாண்டா. ஸ்மெல் பண்ணி பாருதாங்க. That was what eating. Like color wave. Like leaves. லீஃப் மாதிரி மணக்குதா? இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து பார்த்தோன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா நிறைய தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாங்கிறதுனால தான் நான் வந்து இந்த ஸ்டீம் மெத்தட் போகிறேன். அதை அப்படியே உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு வேக வைக்க போகிறேன். 20 நிமிஷம் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறோம், மீடியம் ஹீட்டில். அரிசி வேகிற நேரத்தில் நம்ம வந்து தேங்காய் பால் வச்சு சின்னதாக ஒரு சிரப் தயார் பண்ணணும். தாய்லாண்டும் நம்ம ஊர் மாதிரி தான், தேங்காய்க்கு ரொம்ப ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் நிறைய தென்னை மரமாக இருக்கும். அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் பறித்து இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நான் வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இது வந்து ஒரு 3 கப் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 2 பேட்ச் பண்ணுறதுனால நான் வந்து 3 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். கூட வந்து ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஃபஸ்ட் பேட்ச்சில் சேர்க்குறேன், இன்னொரு பேட்ச்சில் இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துப்போம் நம்ம. இது வந்து டீ எல்லாம் வடிகட்டுவோம்ல, அந்த ஃபில்டர். இது வந்து தேங்காய் பாலுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம துணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி போட்டு நல்லா புளியறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே புளிஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா ஜூஸும் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வைக்கணும், இல்லைனா வந்து லைட்டாக நல்லா இருக்காது. தேங்காவா? தேங்காயிலேருந்து என்ன நம்ம எடுத்துகிட்ருக்கோம்? தேங்காயிலேருந்து டெண்டர் கோகோனட் எடுத்துகிட்ருக்கோமா? தேங்காய் பால். சரி, அவ்வளோதான். மொத்தத்தில் 400 ml போல் தேங்காய் பால் வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து 300 ml மட்டும் நான் வந்து ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். அதுக்கு வந்து 1 கப் சர்க்கரை போட்டுட்டு இனி வந்து ஒரு பாயில் பண்ணால் போதும். என்ன பண்ணுறோம் நம்ம இன்னைக்கு? Mango rice sweet. Mango rice sweet. Come here, Mia. Come here, Mia. ஸ்மெல் நல்லா இருக்கா? Still a little more. Mix. நல்லா இருக்கா? பார்க்கலாம், அம்மா கொஞ்சம் ஊற்று. என்ன டேஸ்ட்டில் இருக்கு? தேங்காய் டேஸ்ட். தேங்காய் டேஸ்ட்டில் இருக்கா? ஆமாம். இப்போ அடுப்பில் வச்சுருவோமா? ஓகே. வேக வச்சாச்சு. அது வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒட்டிட்டு தான் இருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி அதனால அப்படி பேர் வச்சுருப்பாங்க. நல்ல ஸ்டிக்கியாக இருக்குது. இங்கே பாருங்க. நல்லா இருக்கா? Now I can try the leaf. லீஃபை சாப்பிட முடியாதுடா. உன் டேஸ்ட் பண்ணுமா லீஃபை? சரி. Salala kalabalas. Ka ka ka. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பால், சர்க்கரை, உப்பு அதை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பேட்ச் தான் பண்ணுறோம் அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 150 ml தேங்காய் பால், 100 கிராம் சர்க்கரை, 200 கிராம் அரிசிக்கு. நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம பச்சரிசி ஊற வச்சுருந்தாலும் அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த பேட்ச் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளோட எப்பவும் வச்சுருப்போம்ல பச்சரிசி, அந்த பச்சரிசி வெறும் அப்படியே லைட்டாக அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து மறுபடியும் அதே மாதிரி அந்த ஸ்டீம் மெத்தடில் வைக்க போகிறோம். நம்மளோட பச்சரிசி வேக வச்சதும் ரெடியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியுது. இதில் வந்து அந்த ஸ்டார்ச் வந்து கம்மியாக தான் இருக்குது. இருடா ஒட்டிட்டு இருக்கல, ஆனால் உதிரியாக தனியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பால், அந்த ஸ்வீட்டு அதை இதில் சேர்த்துடலாம். டெக்ஸ்சர் அதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இதை மிக்ஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது உனக்கு? ஏன்னா அது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், இதை இப்போ பண்ணுறோம். இப்போ இது மேலே சேர்க்குறதுக்கு நம்ம வந்து கெட்டியான தேங்காய் பால் வச்சு ஒரு க்ரீம் மாதிரி நம்ம தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மீதி வச்சுருக்கிற அந்த 100 ml தேங்காய் பால் கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிட்டோன்னா போதும். கடைசியாக இது மேலே சேர்க்குறதுக்கு கொஞ்சம் பாசி பருப்பை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து மேலே சேர்க்கணும். தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அப்படியே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இது ரெண்டையும் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிருந்தேன். நம்ம பச்சரிசியில் பண்ணது வந்து அவ்வளோ ஸ்டிக்கியாக இல்லை, தெரிஞ்ச விஷயந்தான். சரி, ஆனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். இது வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து என்ன சுகரும் தேங்காய் பாலெல்லாம் சேர்த்ததுனால டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சர் சரியில்லை. இது வந்து அப்படியே ஸ்டிக்கி ரைஸுங்க எப்படி தான் கண்டுபிடிச்சாங்களோ இப்படி ஒரு ரைஸை நல்லா ஒட்டிகிட்ருக்கு. அது டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே வந்து நம்ம அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வாழை மரத்துலேருந்து ஒரு வாழை இலை பறிக்கலான்னு வந்தேன். இந்த வருஷமும் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் ரொம்ப காற்றடிச்சதுனால அந்த இலை எல்லாம் கொஞ்சம் பிஞ்சிருக்கு. கீழே அந்த ஃபென்ஸ்க்கு கீழே இருக்கிற இலைலாம் நல்லாயிருக்கு. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாமா? இது டைம் ஆக ஆக நல்லா செட் ஆகிட்டே வருது. கூட கொஞ்ச நேரம் வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் சரி, அப்புறமா இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் ஆஃப் பண்ணியிருந்துருக்கணும். லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் வந்துடுச்சு. நல்லா ஸ்வீட்டான மாம்பழமாக நமக்கு வேணும். அப்புறம் அப்படியே நம்ம அந்த க்ரீமியான ஒரு தேங்காய் சாஸ் பண்ணோம்ல, அது வந்து அப்படியே மேலே. இதில் வந்து நம்ம சுகர் சேர்க்க மாட்டோம். அந்த உப்பு டேஸ்ட் லைட்டாக தெரியணும், அப்போ தான் அது என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை. சடா, நம்மளோட ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோ ரெடியாக இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா இந்த ரைஸ் அந்த தேங்காய் பால் கரெக்டாக செட் ஆகும். எங்கே விடுறோம் நம்ம, அதுக்குள்ளே எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பச்சரிசியில் பண்ணது வந்து அவ்வளவு திருப்தியாக இல்லை. நான் பொதுவே இப்படி தான் செஞ்சு பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற பொருள் வச்சு நம்மளால் இன்னொரு ரெசிபி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் வந்து இந்த இதில் வரல. ஏன்னா வந்து அந்த டெக்ஸ்சரே இல்லை, ஸ்டிக்கியாகவே இல்லை. அதனால தான் இது வந்து அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய்.